பல்லடத்தில் நடைபெற்று வரும் எண் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு. இதை எதை குறிப்பிடுறது, எப்படி எடுத்துக்கலாம்? இதை எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு புகழாரம் சூட்டியதிலே மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் நியாயமாக புகழாரம் யாருக்கு சூட்டி இருக்க வேண்டும்? வாஜ்பாய் அவர்களுக்கு. பாரதிய ஜனதாவின் ஒப்பற்ற தலைவர் வாஜ்பாய் 1985 டெசோ மாநாடு மே மாதம் 4ஆம் தேதி இங்கு கலந்து கொள்கிறார். அப்போது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது சந்திரகாசன் என்று ஈழத்தந்தை செல்வா அவர்களின் மகன் எங்கள் அலுவலகத்தின் மாடியில் குடியிருந்தார். அவரையும் இன்னொரு பிரபலமான ஈழத் தலைவரையும் மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. அதை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டம். அதற்கு பிறகு இந்த டெசோ மாநாடு, தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன். ஏன் பிரதமர் வாஜ்பாய் பெயரை குறிப்பிட மறுக்கிறார்? ஏனென்றால் டெசோ மாநாட்டை ஏற்பாடு செய்தவர் கலைஞர். எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை சொல்லி ஓட்டு வேட்டையாட தெரிந்தவருக்கு அவரது சொந்த கட்சியிலே மிகப்பெரிய தலைவராக இருந்த வாஜ்பாய் தமிழ்நாட்டோடு எவ்வளவு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். அவரை சொல்லி ஓட்டு வேட்டையாட தெரியவில்லை. யார் பிரதமருக்கு இதையெல்லாம் எழுதி கொடுக்கிறார்கள் என்று கூட எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. காரணம், ஜெயலலிதா அவர்களே 2014 மோடியா லேடியா என்று கேட்டுத்தானே நரேந்திர மோடி அவர்களை உதாசீனப்படுத்தினார். அப்படி உதாசீனப்படுத்தியவரின் பெயரை சொல்லி ஓட்டு வேட்டையாடுவதற்கு பிரதமர் உண்மையிலேயே வெட்கப்பட்டிருக்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் மண்டைக்காடு கலவரத்தின் போது, அப்போது நான் பத்திரிகையாளராக அடி எடுத்து வைத்த தருணம், மண்டைக்காட்டில் ஒரு பெரிய கலவரம், மத கலவரம். எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரியான கலவரங்களை மதத்தின் பெயரால் தூண்டி விடுகிற இந்து முன்னணியை கண்டிக்கிறேன் என்று சொன்னார். சட்டமன்ற குறிப்பேடுகளில் அது இருக்கிறது. அதற்கு பிறகு என்ற பெயரிலே RSS கிளை அமைப்பை சேர்ந்தவர்கள் எம்ஜிஆரிடம் 40-50 RSS காரர்களை தமிழ்நாட்டில் சுட்டு கொன்று விட்டார்கள் என்று புகார் கொடுத்தார்கள். பொய் புகார். எம்ஜிஆர் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா பத்திரிகையில் நாங்கள் பிரசுரித்திருக்கிறோம். இதெல்லாம் தான் பழைய வரலாறு. பிரதமருக்கு எழுதி கொடுப்பவர்களுக்கு பழைய வரலாறு தெரியாது, தொடர்பு கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை சொன்னால் ஓட்டு விழும் என்று நினைக்கிறார். ஓட்டு விழும். அதிமுகவுக்கு அல்லவா விழும்? எப்படி பாரதிய ஜனதாவுக்கு விழும்? பாரதிய என்று கருத்து கணிப்புகள் எல்லாம் கூறுகின்றன. அதை எனக்கு தெரியவில்லை. தராசு ஷியாம், உங்களுடைய முதல் பார்வைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.